சில்லியான்வாலா போர் இரண்டாம் ஆங்கிலோ சீக்கிய போரோட ஒரு முக்கியமான கட்டம். ஆனா இது வெறும் ஒரு போர் கிடையாது. இது அந்த காலத்துல உலகத்தையே ஆண்டுட்டு இருந்த பிரிட்டிஷ் பேரரசோட கௌரவத்தையே உலுக்கி பார்த்த ஒரு நிகழ்வு. அது எப்படி நடந்தது, என்ன ஆச்சுன்னா நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சில்லியான்வாலா போர்ல ஜெயிச்சது யாரு? இந்த கேள்விக்கு ஏன் ஒரு தெளிவான பதிலே இல்ல? எதுக்காக இதோட முடிவு இவ்ளோ சர்ச்சைக்குரியதா இருக்கு? இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ரெண்டு பக்கமுமே நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, போர்க்களத்துல இருந்து சீக்கியர்கள் முதல்ல பின்வாங்கிட்டாங்க, அதனால வெற்றி எங்களுக்கேன்னு சொன்னாங்க. ஆனா சீக்கியர்களோ இல்ல, பிரிட்டிஷ் படையை நாங்க தான் பின்வாங்க வச்சோம், அதனால வெற்றி எங்களுக்கேன்னு சொன்னாங்க. ஒரு போரோட முடிவு எப்படிங்க இவ்ளோ குழப்பமா இருக்க முடியும்? இந்த குழப்பமான முடிவை புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னாடி போகணும். ஒரு போர் யாரும் ஜெயிக்காத ஒரு போரா எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த பெரிய போருக்கான தீப்பொறி எங்க இருந்து வந்துச்சு? சின்ன சின்ன பதட்டங்கள் எப்படி ஒரு பெரிய மோதலுக்கு வழிவகுத்தது? இது எல்லாமே 1848ல முல்தான்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன கிளர்ச்சி தான். ஆனா சீக்கிரமே சீக்கிய தளபதி ஷேர் சிங் அட்டாரிவாலாவும் இதுல சேர்ந்ததும் விஷயம் பெருசாயிடுச்சு. பிரிட்டிஷ் தரப்புல தளபதி சர் ஹியூகோஃப் பொறுப்பேத்துக்கிட்டாரு. ஜனவரி 1849 வாக்குல நிலைமை ரொம்பவே மோசமாச்சு. ஷேர் சிங்கோட படை இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னாடி உடனடியா தாக்கி அழிக்கணும்னு கோஃப்க்கு மேல இருந்து உத்தரவு வருது. இப்போ ஒரு பெரிய சண்டை நடக்க போறது உறுதியாயிடுச்சு. இங்கதான் கதையோட முக்கியமான திருப்பமுனை வருது. பிரிட்டிஷ் தளபதி சர் ஹியூகோஃப் சீக்கிய படையை நேருக்கு நேர் சந்திச்சப்போ அவர் எடுத்த ஒரு முடிவு அந்த போரோட தலைவிதியே மாத்திடுச்சு. சரி, களத்துல ரெண்டு படைகளோட பலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட சமபலன் தான் சொல்லணும். பிரிட்டிஷ் கிட்ட சுமார் 12,000 வீரர்கள், 100 பீரங்கிகள் இருந்துச்சு. சீக்கியர்கள் கிட்டயோ 10,000 20,000 வீரர்கள் வரைக்கும் 62 பீரங்கிகளும் இருந்துச்சு. அதனால இது ஒரு கடுமையான போராட்டமா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. கோஃப் கிட்ட உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிய படையோட பக்கவாட்டுல இருந்து தாக்கலான்னு ரொம்ப எச்சரிக்கையா திட்டமிட்டார். ஆனா அவர் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. திடீர்னு சீக்கியர்களோட பீரங்கிகள் முழங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு நிகழ்வு எல்லாத்தையும் தலைகீழா மாத்திருச்சு. அந்த பீரங்கி தாக்குதல் கோஃபைய நிலை கொலைய வச்சிடுச்சு. கோபத்தோட ராத்திரி முழுக்க இப்படி தாக்குதல் நடந்தா என்ன பண்றதுங்கிற பயமும் சேர்ந்துக்குச்சு. அதனால தன்னோட நிதானமான திட்டத்தையே தூக்கி போட்டுட்டு சாயங்காலம் 3 மணிக்கெல்லாம், அதுவும் அடர்ந்த புதற்காட்டுக்குள்ள நேருக்கு நேர் மோதுங்கன்னு ஒரு அவசர உத்தரவை போட்டார். இந்த ஒரு முடிவுதான் பேரழிவுக்கு முதல் படியா அமைஞ்சது. அந்த அவசர முடிவு போர்க்களத்தையே ஒரு குழப்பமான நரகமா மாத்திடுச்சு. அடர்ந்த புதற்காடு, சீக்கிய வீரர்களோட கடுமையான எதிர்ப்புன்னு பிரிட்டிஷ் படைகள் திக்குமுக்காடி போனாங்க. 50%. இந்த நம்பரை கொஞ்சம் யோசி பாருங்க. பிரிட்டிஷாரோட 24வது காலாட்படை பிரிவுல பாதி பேர் சீக்கியர்களோட பீரங்கிகளை நேருக்கு நேர் தாக்கி உயிரிழந்தாங்க அல்லது படுகாயமடைஞ்சாங்க. சீக்கியர்களோட தற்காப்பு எவ்வளவு மூர்க்கமா இருந்துச்சுங்கிறதுக்கு இதுவே பெரிய சாட்சி. அந்த படைப்பிரிவுக்கு ஏற்பட்ட இழப்பு இதோட நிக்கல. அடர்ந்த புதர்ல தங்களோட ஒருங்கிணைப்பை இழந்து திக்கு தெரியாம பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா அவங்களோட ராணியின் கொடிய தொலைச்சிட்டாங்க. அந்த காலத்துல ஒரு படைப்பிரிவுக்கு இதைவிட பெரிய அவமானம் வேற எதுவும் கிடையாது. ஆனா இந்த குழப்பத்துக்கு நடுவுலையும் சில இடங்கள்ல பிரிட்டிஷ் படைகளுக்கு வெற்றி கிடைச்சது. ஒரு பக்கம் பேரழிவு நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரிகேடியர் ஹோகனோட படை முன்னேறி சில சீக்கிய பீரங்கிகளை கைப்பற்றினாங்க. ஆனா அந்த வெற்றி ரொம்ப நேரம் நீடிக்கல. இன்னொரு பக்கம் பிரிகேடியர் போப்போட குதிரைப்படை பயந்து போய் பின்வாங்க ஆரம்பிச்சது. அது ஒரு சங்கிலித்தொடர் விளைவை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த படையிலையும் குழப்பத்தையும் பீதியும் பரப்பிடுச்சு. போர்க்காலத்துல இருந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி சீக்கியர்களோட வீரத்தை பார்த்துட்டு இப்படி எழுதியிருக்காரு: சீக்கியர்கள் சாத்தான்களை போல மூர்க்கமா சண்டை போட்டாங்க. அவங்க நேரா துப்பாக்கி முனைக்கே ஓடி வந்தாங்க. குத்தப்பட்ட நிலையில கூட எதிரிகளை தாக்குனாங்க. சூரியன் மறைய ஆரம்பிச்சதும் போர்க்களம் இரத்த களரியா காட்சியளிச்சது. இருட்டு சூழ்ந்த அந்த நேரத்துல இந்த போரோட உண்மையான விலை என்ன, முடிவு என்னன்னு யாருக்குமே புரியல. ரெண்டு பக்கமும் ஏற்பட்ட இழப்புகள் பயங்கரமானவை. பிரிட்டிஷ் தரப்புல 2357 பேர் கொல்லப்பட்டாங்க அல்லது காயமடைஞ்சாங்க. சீக்கியர்கள் பக்கம் சுமார் 4000 பேர்னு மதிப்பிடப்பட்டுச்சு. சீக்கியர்களுக்கு இழப்பு அதிகமா இருந்தாலும் அந்த காலத்துல பிரிட்டிஷ் மாதிரி ஒரு பெரிய சக்திக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டது அவங்க பேரரசையே உலுக்கி பார்த்தது. கடைசியில வேற வழி இல்லாம கோஃப் பின்வாங்க உத்தரவிட்டார். அந்த அவசரமான பின்வாங்கல்ல சீக்கியர்கள் தாங்க இழந்த பெரும்பாலான பீரங்கிகளை திரும்பவும் கைப்பற்றினாங்க.
இதை விட மோசம் என்னன்னா, காயமடைஞ்ச பல பிரிட்டிஷ் வீரர்கள் போர்க்களத்திலே கைவிடப்பட்டாங்க. இதனால தான் இது பிரிட்டிஷாருக்கு ஒரு மிகப்பெரிய மூலஜாய தோல்வியா கருதப்படுது. அன்னைக்கு போர்க்களம் அமைதியா இருக்கலாம், ஆனா சிலியான்வாலாவோட நிழல் பிரிட்டிஷ் பேரரசு மேல பல வருஷங்களுக்கு தொடர்ந்து விழுந்துட்டே இருந்துச்சு. அதோட நீண்டகால தாக்கம் என்னன்னு பாப்போம். இதோட விளைவுகள் பல வருஷங்களுக்கு நீடிச்சது. தளபதி சர் ஹியூ கோவ் உடனடியா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பிரிட்டிஷ் ராணுவ வரலாற்றுல சிலியன்வாலாங்கிற பேரே ஒரு பேரழிவுக்கான அடையாளமா மாறிடுச்சு. இந்த அவமானம் 1857 நடந்த சிப்பாய் கழகத்துக்கு ஒரு முக்கிய தூண்டுதலா அமைஞ்சது. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதே கழகத்தை அடக்க பிரிட்டனுக்கு உதவியதுல சீக்கிய வீரர்களும் இருந்தாங்க. சில்லியான்வாலாவோட பயங்கரமான புகழ் எவ்வளவு தூரம் பரவியிருந்தது தெரியுமா? பல வருஷங்களுக்கு பிறகு சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட்னு இன்னொரு பெரிய ராணுவ பேரழிவு நடந்தது. அத பத்தி பேசும்போது ஒரு ஜெனரல் சொன்னார், இது ரொம்ப தீவிரமான விஷயம்தான், ஆனா சில்லியான்வாலாவுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல. ஆக நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப வர்றோம். இந்த போரோட உண்மையான அர்த்தம் என்ன? இது பிரிட்டிஷாரோட ஒரு மூலோபாய தோல்வியா, இல்ல சீக்கியர்களோட அடக்க முடியாத வீரத்துக்கு ஒரு அழியாத சான்றா? இதுக்கு ஒரு எளிதான பதில் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?